Hello friends, welcome to our channel. இன்னைக்கு Boys Be Brave dramaல அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வாரமா வீடியோ சரியா போட முடியல. அது எனக்கே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. எதுக்காக போட முடியலன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தவறிட்டாங்க. சோ ஒரு வாரமா அங்கங்கன்னு அலைய வேண்டியதா போச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காடுறேனோ அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க விளாடுவாங்கன்னு கூப்பிட்டு அது பாருங்கள் அது அப்படி போயிடுச்சு. இந்த மே மாதம் முடிய வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்க, மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான வீடியோ ஸ்டார்டிங்கில் ஜின்னை தான் காட்டுறாங்க. ஜின்னோட சின்ன வயசு வெர்ஷனாக காட்டுறாங்க. பையன் அப்பா கூட பேசுகிறான்னு ஆசையாக இருக்கான். அவங்க அப்பா என்னன்னா தம்பி வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ள போயிட்டாரு. சின்ன வயசு ஜின்னுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுப்பா. பையன் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. அதான் லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல, ஜின்னு ஜி சோப் வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே வேகமா ட்ரெயின் அவுட்டு இறங்க ஜி சோப்பும் கால் பண்ணி டேய் நான் இங்கேதான்டா இருக்கேன் திரும்பி பாருடா அப்படின்னு ஜி சோப் சொல்ல ஜின்னும் பார்த்தோன்னே ரெண்டுத்துக்கும் பேச்செல்லாம் வரல. ஸ்ட்ரைட்டா ரெண்டு வரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஏண்டா எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னு ஜி சோப் கேட்க என்னது வீட்டை விட்டு வெளியே போனேனா டேய் நான் படிச்சுக்கிட்டேன்டா படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன்டா அப்படின்னு ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ பொறுப்பு இல்லாம இருக்க பாரு, ஸ்வெட்டர் கூட போடாம இருக்க, இரு உனக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டு வரேன்னு இந்த ஜி சோப் பையன் ரொம்ப கேரிங்கா ஜின்னுக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் வீட்டை விட்டு போறது முன்னாடி நான் ஃபெயில் ஆயிட்டேன் அது இதுன்னு ஏதோ எழுதி வச்சிருந்தியே, எதுக்கு அப்படி எழுதி வச்சிருந்த அப்படின்னு ஜின் கேட்க அதான் நான் உன்னோட ஐடியல் டைப்பா இல்ல அதான் வந்துட்டேன் அப்படின்னு ஜி சோப் சொல்ல அட லூசு போயில ஏன்டா புரியாம இப்படி பேசியிருக்கேன். ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி நானே உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன்டா அப்படின்னு ஜின் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்குற ஜி சோப் பெரிய ஷாக்கு. இந்த நேரம் வேற ஜின்னோட அப்பா இருக்கார்ல, அவர் வேற தொடர்ந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. உன் அப்பாவுக்கு உன் மேல ரொம்ப கேரிங்டா பாரு. அன்னைக்கு உன் வீட்டுல இருந்தேன், அப்ப வீட்டோட ஓனர்லாம் கால் பண்ணி நீ வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாராச்சும் பக்கத்துல இருக்கான்னு கேட்டு என்கிட்டலாம் பேசினா தெரியுமா அப்படின்னு இந்த ஜி சோப் போய் ஜின்னோட அப்பா ரொம்ப கேரிங் நினைச்சு ஜின்னு கிட்ட சொல்ல ஆடா போடாடே என் அப்பா பத்தி உனக்கு தெரியல, அவர் ஒன்னும் என்ன பத்தி கேட்க கால் பண்ணலடா, அவரோட டாக்குமெண்ட் ஒண்ணு என்கிட்ட இருந்துச்சு, அத அவர்கிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் கால் பண்ணிருக்காரு. அன்னைக்கு வீட்டுல நான் இல்லை, அதனாலதான் என் ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டு உன்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து விட்டுருக்காங்க. இப்ப கூட பாரு நீ கையில டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்க, அது யாருக்காக நினைக்கிற? என் அப்பாக்காக தான். என் அப்பாவுக்கு ஒன்றும் என் மேலாம் கேரிங்கும் இல்லை அக்கறையும் இல்லை சக்கரையும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இந்த ஜி சோப் பையன் திடீர்னு என்ன நினைச்சேன்னு தெரியல. இங்க பாரு நான் இந்த ஊருக்கு வந்தது உன்னை பார்க்க தான், உன்னை பார்க்க மட்டும்தான். உங்க அப்பாவுக்கு உன் மேல அக்கறை இல்லாதப்ப எனக்கு என்னடா அக்கறை வெடி கிடக்கு அப்படின்னு ஜி சோப் பையன் என்ன பண்றான்னா கொண்டு வந்தவள டாக்குமெண்ட் அதை நாரா கிழிக்க இதை பார்த்த ஜின்னுக்கு பதறுது. ஆனா லூசு போயிடு என்னடா பண்ணி வச்சிருக்கேன், என் அப்பா இத்தனை நாள் பண்ண ரிசர்ச் பேப்பர் இதான்டா, ஏன்டா இப்படி பண்ண என தொலைச்சு கட்டிடுவாரடா அப்படின்னு ஜின் பதற இந்த ஜி சோப் பையன் இப்போதான் பதறான். ஐயோ தப்புன்ட்டோமே, வருங்கால மாமனாரோட பேப்பர் இப்படி கிழிச்சிட்டோமே அப்படின்னு ஜி சோப் பதறிக்கிட்டு இருக்கான். சரி பதறாத வா வீட்டுக்கு போலான்னு ஜின் என்ன பண்றான்னா அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். ஜி சோப் ஒரு பக்கம் பிச்சை எல்லாத்தையும் ஒட்ட வைக்க முயற்சி பண்றான். அது எப்படி முடியும், இருந்தாலும் ஜி சோப் ட்ரை பண்ணதான் செய்யறான். இந்த ஜின் பையன் அப்பா கேட்ட என்ன சொல்லன்னு தெரியலையேன்னு இவன் தவச்சுக்கிட்டு இருக்கான். ஜின்னோட அப்பா இருக்கார்ல, அவர் வேற வீடியோ கால் பண்றாரு. ஆமா என்ன டாக்குமெண்ட்னும் கையில சேரல அப்படின்னு அவர் கேட்க அது அது கிழிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு ஜின்னி இருக்கான். என்னது கிழிஞ்சிருச்சா, யாரா கிழிச்சது, என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேல அந்த ஜி சோப்பு அவன் தான் கிழிச்சானா என்ன அப்படின்னு ஜின்னோட அப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கத்துற மாதிரி தான் பேசுறாரு. இதை பார்த்த இந்த ஜின் பையனுக்கே லைட்டா பதறிடுச்சு. எப்பா இங்க பாருங்க அவன் எல்லாம் உனக்கு கிழிக்கல நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு இந்த ஜின் பையன் தைரியமா சொல்ல என்னது நீ கிழிச்சியா, எதுக்காகடா நீ கிழிச்ச அப்படின்னு ஜின்னோட அப்பா கேட்க கிழிக்கணும் தோணுச்சு கிழிச்சேன் அவ்வளவுதான் போங்க அப்படின்னு ஜின் பையன் இவ்வளவு தைரியம் பேசுறான். இதுக்கு இந்த அப்பா கோவப்படுவாருன்னு பார்த்தா கோவம்லாம் படல. உன் ஃப்ரெண்டு ஜி சோப் சொன்னான்டா, சொன்னபடி நீ கரெக்டா தான் இருக்க அப்படின்னு அந்த அப்பா சொல்ல என்னது ஜி சோப்பா அவன் என்ன உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு ஜின் கேட்க சொன்னா உன்னை பத்தி எல்லாமே சொன்னா, காலங்காத்தால சீக்கிரம் எந்திப்பியாமே, அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு படிப்புலயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவியாமே, வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப தனியாவே போயிருச்சு, நீ எந்த அளவுக்கு தனிமையில ஃபீல் பண்ணி பண்ணு,
எனக்கு இப்பதான்டா புரியுது. அதுவும் ஒரு 3வது பர்சன் வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சுடா. உன் அம்மா இறந்து போன பிறகு என்னோட வாழ்க்கையை வந்து உன் கூடயே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பாரு என்னால முடியலையே அப்படி அப்பா சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஜின் கேட்க, இங்க பாரு, நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நான் கஷ்டப்பட்டா மட்டும்தான் நீ வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடலடா, ரிசர்ச் பேப்பர் தானே போனா போயிட்டு போகுது. உனக்கா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து மேல வந்து அட்டிக்குள்ள காத்திருக்கு, மேல போய் பாருடா அப்படின்னு அப்பா சொல்ல, அப்படி என்ன மேல வச்சிருக்காரு அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அட்டிக்குன்னா இந்த வீட்லயே வந்து சின்னதா மாடி மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஜின்னோட வீட்ல இருக்குப்பா. ஜின்னும் மேல போய் பாக்குறான். அங்க பார்த்தா ஸ்பேஸ் மாதிரி சின்ன சின்ன செட்டப் மாதிரி ஜின்னோட அப்பா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஜின்னோட சின்ன வயசு ஆசை வந்து என்ன தெரியுமா, ஸ்பேஸ்க்கு போகணும். ஸ்பேஸுக்குன்னா ஸ்பேஸ்ன்னு கிடையாது, ஃபேமிலியா சேர்ந்து இந்த பிளானட்டோரியம் அந்த மாதிரி இருக்கும்ல ஸ்பேஸ் சம்பந்தமா, அந்த இடத்துக்கு போகணும்னு ஜின்னுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையை வந்து எப்படியோ ஜின்னோட அப்பா வந்து லைட்டா பூர்த்தி பண்ணி வச்சிருக்காரா. இதை பாக்குற ஜின்னுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நேரத்துல ஜின்னுக்கு வந்து அவங்க அப்பாவே பக்கத்துல இருக்க மாதிரி இமேஜினேஷன்லாம் பண்ணி பாக்குறான். அவங்க அப்பா இப்ப மனசு மாறிட்டாங்களே, கூடிய சீக்கிரமே ஜின்னு கூட சேர்ந்துருவாங்க. இந்த நேரம் அந்த ஜீசோ போயிருக்காம்ல, அவன் வேற ஜின்னு ஜின்னு கத்த, டேய் நான் இங்கேதான் இருக்கேன் மேல வா அப்படின்னு ஜின் சொல்ல, டேய் பரவாயில்லையடா இடம் சூப்பரா இருக்கேப்பா அப்படின்னு ஜீசோப்பு நல்லா சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். டே நான் அந்த பேப்பரை கிழிச்சிட்டோம்ல, உன் அப்பா அதை சொன்னாரா என்னடா சொன்னாங்க அப்படின்னு ஜீசோப் வந்து பாதற, சொன்னாங்க நீ தான் கிழிச்சேன்னு சொன்னா என் அப்பா உன்னை வந்து கண்ட மாதிரி திட்டினாங்க தெரியுமா அப்படின்னு இந்த ஜின் பையன் வந்து ஜீசோப் கிட்ட வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். என்னது திட்டினாங்களா, பரவாயில்ல என்னோட மாமனார் தானே, திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, திட்டிக்கிட்டோம். ஆனாலும் நான் திட்டு வாங்கும்போது நீயும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குமே அப்படின்னு ஜீசோப் பையன் வந்து கேட்டுக்கிட்டு ஜின் பக்கத்துல போக ஜின்னுக்கு விடக்குது. ஆனா லூசு பையல ஏன்டா பக்கத்துல வர, சரி நான் கீழே போறேன்னு ஜின் டக்குன்னு என்ன பண்றான்னா கீழே போயிட்டான். நீ கீழே போனா நான் வர மாட்டேனா, நானும் பின்னாடியே வருவேன்னு இந்த ஜீசோப் பையன் என்ன பண்றானா அவனும் பின்னாடியே போறான். கீழே ஹால் வந்து நல்லா பெருசா இருக்கு. ஆனா இந்த ஜின் பையன் வந்து பெருசா ஹால்லாம் யூஸ் பண்ண மாட்டான். மேல அந்த அட்டிக்கு இருக்குல்ல அங்கேயே எப்போத்தாலும் உட்கார்ந்து இருப்பான். ஏன்டா நீ அங்கேயே இருக்க, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, உன்னால கம்ஃபர்டா வச்சுக்கணும்ல, இங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஜீசோப் வந்து கேட்டுக்கிட்டு ஜின் பக்கத்துல போக, ஏண்டா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பக்கத்துல வராதுன்னு, ஏன்டா பக்கத்துல வர அப்படின்னு ஜின் கேட்க, ஏன் வந்தா என்ன தப்பு அப்படின்னு ஜீசஸ் சொல்ல, இப்படியே பசங்க 2 பேரும் கவலையெல்லாம் மறந்து நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் எப்படியோப்பா பலகட்ட பிரச்சனைக்கு பிறகு சேர்ந்துட்டாங்க. விளையாடின டயர்ல வந்து 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு மட்டும் தூங்குறான். ஜீசோப் பையன் வந்து ஏதோ ராத்திரி நேரம் வந்துட்டு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். என்ன எழுதுறான்னு தெரியல. திருதப்புன்னு சோய் இருக்காங்கள, சரி சோயை நம்மளோட இந்த பிளான்ல சேர்த்துக்கலான்னு ஜீசோப் என்ன பண்றான்னா சோய்க்கு கால் பண்றான். அந்த சோய் பையன் தான் லவ் ஃபெயிலியர்ல வந்து ரொம்ப டயர்டா தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாங்கல்ல, அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம காலும் அட்டன் பண்ணல. இது சோய்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஜீசப் வந்து யோசிச்சு இருக்கான். இருந்தாலும் ஏதோ எழுதணும்ல, அந்த பிளான்லாம் முடிச்சிட்டான்ப்பா. காலங்காத்தால ஜின் வந்து எந்திரிச்சு வர ஜின்னை பார்த்தோன்னே, டே ஜின்னு இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, டக்குனுமா வெளிவா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா காத்திருக்கு அப்படின்னு ஜீசப் பையன் வந்து என்ன பண்றான்னா ஜின்னை எழுதிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். எங்கடா போறோம் அப்படின்னு ஜின் கேட்க, டே சொன்னா அது எப்படா சர்ப்ரைஸ் ஆகும், வா போலான்னு ஜீசப் எப்படியோ இழுத்துட்டு போயிட்டான். எங்க தெரியுமா கூட்டு வந்திருக்கான், பிளானட்டோரியத்தை கூட்டு வந்திருக்கான். பிளானட்டோரியத்தை பார்த்த உடனே ஜின்னுக்கு பெரிய ஷாக்கு. இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஜின் பையன் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் சீனை போட்டாலும், அட வாடா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஜீசோப் வந்து கூப்பிடு. ஜின்னு ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் போறான். ஆனா ஜின்னு தான்ப்பா நல்லா என்ஜாய் பண்றான். அங்க இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்றான். ஆமா எதுக்கா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து எனக்கா பண்ணிருக்க அப்படின்னு ஜின் வந்து ஒரு கேள்வி கேட்க, ஏனென்றால் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஜீசப் சொல்ல, அடப்பாமே என்னோட பிறந்தநாள் எனக்கே மறந்துருச்சு, பரவாயில்லையே இவன் ஏன் வச்சிருக்கானே அப்படின்னு ஜின்னுக்கு வந்து பெரிய ஷாக்கா இருக்கு. இது மட்டுமா, ஜீசப் பையன் வந்து ஜின்னுக்காக வந்து கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜின்னோட அப்பாவும் ஜின்னுக்காக வந்து கேக் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. அதையும் ஜீசப் வந்து கொடுக்கறான். இதெல்லாம் பார்க்க ஜின்னுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதோட நிக்கல, டே இருடா உனக்கா இன்னொரு சர்ப்ரைஸும் காத்திருக்குன்னு ஜீசப் என்ன பண்றான்னா பிளானட்டோரியம் போவாங்களே, பிளானட்டோரியத்துல வந்து ஸ்பேஸ் எல்லாம் பார்ப்பாங்களே, அதுக்கான போர்டிங் டிக்கெட் வந்து ஜின் இருக்காம்ல ஜின் கிட்ட கொடுக்க,
ஏன்டா இவ்வளவு விஷயம் பார்த்து பார்த்து செய்யற அப்படின்னு ஜின் கேட்க, ஏன்னா இதானே உன்னோட வாழ்க்கை லட்சியம், அதான் உனக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஜீசப் சொல்ல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஜின் கேட்க, அதான்டா கிழிஞ்சு போன பேப்பர் வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக டேப் எடுக்கிறதுக்காக உன் அப்பா ரூம்குள்ள போனேன். ரூம்குள்ள வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதுல நீ எழுதி வச்சத நான் பார்த்துட்டேன். நீ எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்த குடும்பத்தோட சேர்ந்து ஸ்பேஸுக்கு போகணும்னு எழுதி வச்சிருந்த. என்னால ஸ்பேஸுக்கு கூட்டு போக முடியாது, ஆனா இங்க உள்ள ஸ்பேஸ்க்கு வந்து கண்டிப்பா என்னால கூட்டு போக முடியும்டா. ஃபேமிலியா நம்ம எல்லாம் சேர்ந்து போறோம் அப்படின்னு ஜீசப் வந்து ஜின்னுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும்னு ஒவ்வொரு ஆசையா நிறைவேற்ற ஜின்னுக்கு அவ்வளவுதான் பையன் ஃபிளாட் ஆயிட்டான்ப்பா. ஜின் அப்படியே ரொமான்டிக்கா ஜீசப் பாக்குறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, வா நம்ம டேட்டிங் வந்து வெளியே போனோம் அப்படின்னு ஜின்னே ஒத்துக்கிட்டான். இதுக்கு இந்த ஜீசப் பையன் வந்து ஓகே தானே சொல்லணும். ஆனா அந்த பையன் ஓகே சொல்லாம சாரி 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 என்னால முடியாது அப்படின்னு ஜீசப் சொல்ல, இதை கேட்குற ஜின்னுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்குது. எல்லாம் கை கூடி வர நேரத்துல வந்து ஜீசப் பையன் வந்து எதுக்கு இப்படி சொல்லலான்னு தெரியலையப்பா. இந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.